ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டில் கடைசி ட்ரேடிங் செஷன் டிசம்பர் 31 மார்க்கெட் ஒரு 190 புள்ளிகள் அதிகரித்து 26,142 முடிவடைஞ்சிருக்கு. அபோவ் 26,100க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ இந்த 2025 குறைந்தபட்சம் லோ பார்த்தோம் அப்படின்னா 21,800 பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் லோ. அதேமாதிரி அதிகபட்சம் இந்த 2025 பார்த்திங்க அப்படின்னா 26,320 அதிகபட்சம். இதுதான் நியூ ஹை, லைஃப் டைம் ஹை. இப்போ நிஃப்டி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்ட்டாக அங்கே தான் இருக்குது, 26,140. இப்போ இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சு போனால் தான் சுற்றிட்டு இருக்கு. 24,500 இருந்து 26,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம 2026 இப்போ நம்ம அடுத்த மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி ஆகுது. நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, நாளைக்கான 2026 ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் அப் சைடில் மேலே போயிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்தாலும் கீழே டேலோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,970 வரைக்கும் டேலோ அங்கேருந்து மார்க்கெட் நல்லாவே திரும்ப சப்போர்ட், அந்த 980 ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போய் 26,188 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் 26,140 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கு நிஃப்டியினுடைய சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்ம நிஃப்டி என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26,120 ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது 26,080 ஒரு சப்போர்ட் ஆகவும், அதை உடைச்சது அப்படின்னா அடுத்தது 26,000 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா இந்த 200, 26,200 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 26,280 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 26,320 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. இந்த 880 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்த மார்க்கெட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 26,080 இது ஒரு மெயின் பாயிண்ட். இந்த லெவலில் உடச்சி கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை செல்லிங்காக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பையிங்காக கன்சிடர் பண்ணலாம். நல்ல பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா 26,200 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட், அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தது 320 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக நம்ம நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 26,200 பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் லெவலில் நல்லா பையிங் கிடைச்சது அப்படின்னா நல்லா மேலே போகும். அப்படி இந்த இல்லை அப்படின்னா இந்த 26,080 இந்த 26,080 பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல். இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல். இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம பை எடுத்தால் கூட திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மேலே போகிற மார்க்கெட் இந்த 200 பிரேக் அவுட் கொடுத்து நல்லா 200க்கு மேலே நின்னால் மட்டும்தான் கண்டினியூட்டியாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த லெவல்ஸ் போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான ஜனவரி 1, 2026 இதற்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.